Hello students, welcome to Gurukulam Center. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 11th ஸ்டாண்டர்ட் பயாலஜியில் பயோமாலிகுல்ஸ் டாப்பிக்கில் நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். பயோமேக்ரோமாலிகுல்ஸ். ஸோ பயோமேக்ரோமாலிகுல்ஸ் அதே மாதிரி ப்ரோட்டீனோட ஸ்ட்ரக்சர், நியூக்ளிக் ஆசிட்னா என்ன, பாலிசாக்கரைட்னா என்ன அப்படின்றத டீட்டெயிலாக இந்த பார்ட்டில் பார்த்துடலாம். ஓகே, ஸோ பயோமேக்ரோமாலிகுல்ஸ் அப்படின்னா மேக்ரோ அப்படின்னா என்னென்னா லார்ஜ், பயோன்றது லிவிங் மாலிகுல்ஸ். ஸோ அப்போது இதில் வந்து பயோமேக்ரோமாலிகுல்ஸ்னால் என்ன அப்படின்றத இதில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆசிட் சாலபிள் பூலில் ஸோ நிறையா காம்பவுண்ட்ஸ் வந்து இருக்குது. there is one feature common to all those compounds found in the acid soluble pool. ஸோ அப்போது அதில் இருக்கிற காம்பவுண்டோட வெயிட் ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா, மாலிகுலர் வெயிட் ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா 18 to 800 டால்டன்ஸ் வரைக்கும் இருக்குமா. அதோட மாலிகுலர் ஆசிட் சாலபிள் பூலில் இருக்கிற அந்த காம்பவுண்டோட வெயிட் ரேஞ்ச் வந்து 18 to 800 டால்டன்ஸ் வந்து இருக்குது அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஆசிட் இன்சாலபிளில் பார்த்தோம் அப்படின்னா 4 டைப்ஸ் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட் வந்து இருக்குது. ஆசிட் இன்சாலபிளில் எடுத்தோம் அப்படின்னா 4 டைப்ஸ் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அது எதெல்லாம் அப்படின்னா ப்ரோட்டீன், நியூக்ளிக் ஆசிட், பாலிசாக்கரைட், லிப்பிட்ஸ். ஓகேவா, ஸோ இதில் உள்ள மாலிகுலர் வெயிட்டோட ரேஞ்ச் இந்த கிளாஸஸில் அந்த காம்பவுண்டோட மாலிகுலர் வெயிட்டோட ரேஞ்ச் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 10,000 டால்டன் அண்ட் அபோவ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லிப்பிட்ஸை தவிர அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ இந்த ஒரு ரீசனில் பயோமாலிகுல்ஸ் எடுத்தோம் அப்படின்னா, பயோமாலிகுல்ஸ் அப்படின்றது என்ன அர்த்தம், லிவிங் ஆர்கானிசம் இருக்க கெமிக்கல் காம்பவுண்ட் தான் என்னன்னு சொல்கிறாங்க பயோமாலிகுல்ஸ். ஸோ இதில் 2 விதமாக சொல்லியிருக்காங்க. ஒன்று லெஸ் தென் 1000 டால்டனாக இருந்துச்சுன்னா அதோட மாலிகுலர் வெயிட்டோட ரேஞ்ச் லெஸ் தென் 1000 டால்டனாக இருந்துச்சுன்னா அதை மைக்ரோ மாலிகுல்ஸ் ஆர் சிம்பிளி பயோமாலிகுல்ஸ் அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. மாலிகுலர் வெயிட்டோட ரேஞ்ச் லெஸ் தென் 1000 டால்டனாக இருந்துச்சு அப்படின்னா அதை மைக்ரோ மாலிகுல்ஸ் ஆர் சிம்பிளி பயோமாலிகுல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே வந்து ஆசிட் சாலிபிள் while those are found in acid insoluble அப்போனா என்ன அர்த்தம், மோர் தென் 1000 டால்டனுக்கு இருந்துச்சு அப்படின்னா அது வந்து எதில் பார்க்குறாங்க அப்படின்னா ஆசிட் இன்சாலபிளில் அந்த மாதிரி இருக்கிற மாலிகுல்ஸை வந்து இங்கே என்னன்னு சொல்கிறாங்கன்னா மேக்ரோ மாலிகுல்ஸ் ஆர் பயோ மேக்ரோ மாலிகுல்ஸ் அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ திரும்ப ஒரு தடவை பார்ப்போம். ஆசிட் இன்சாலபிளில் 4 டைப்ஸ் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட் இருக்குது. அது எதனா அப்படின்னா ப்ரோட்டீன், நியூக்ளிக் ஆசிட், பாலிசாக்கரைட், லிப்பிட்ஸா. ஓகேவா, இதில் லிப்பிடை தவிர இந்த கிளாஸஸில் இருக்கிற அந்த காம்பவுண்டோட ரேஞ்ச் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 10,000 டால்டன் அண்ட் அபோவ் இருக்குமா. ஓகேவா, அப்போ பயோமாலிகுல்ஸ் அப்படின்றது லிவிங் ஆர்கானிசம்ல இருக்கிற கெமிக்கல் காம்பவுண்ட் தான் என்னன்னு சொல்றாங்க பயோமாலிகுல்ஸ். ஓகேவா, ஸோ அப்போ இதோட மாலிகுலர் வெயிட் மைக்ரோ மாலிகுல்ஸ் ஆர் சிம்பிளி பயோமாலிகுல்ஸ் அப்படின்னாலே அதோட மாலிகுலர் வெயிட்டோட ரேஞ்ச் லெஸ் தென் 1000 டால்டன் இருந்துச்சுன்னா அதை மைக்ரோ மாலிகுல்ஸ் ஆர் பயோ மாலிகுல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதே வந்து ஆசிட் இன்சாலபிள் ஃப்ராக்ஷனில் தான் இருக்காங்க, ஆசிட் இன்சாலபிளாக தான் இருக்குது. பட் அதோட வெயிட்டோட ரேஞ்ச் வந்து மோர் தென் 1000 டால்டனாக இருந்துச்சு அப்படின்னா அதை மேக்ரோ மாலிகுல்ஸ் ஆர் பயோ மேக்ரோ மாலிகுல்ஸ்ன்றதை இங்கே சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ இதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி லிப்பிடோட மாலிகுலர் வெயிட்டோட ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா டஸ் நாட் எக்ஸீட் 800 டால்டன். 800 டால்டனுக்கு மேலே இருக்காது. பட் அது எதில் வருமா, ஆசிட் இன்சாலிபிளில் வரும். ஓகேவா, ஆசிட் இன்சாலிபிளில் லிப்பிட் வரும். பட் அதோட வெயிட்டோட ரேஞ்சு பார்த்தோம் அப்படின்னா 800 டால்டனுக்கு எக்ஸீடாக வந்து இருக்காதுன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ லிப்பிட்ஸ் ஆர் ஸ்மால் மாலிகுலர் வெயிட்ன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா not only as such but also arranged in the structures like cell membrane and other membranes. லிப்பிட்ஸ் வந்து செல் மெம்பரெயின்ஸில் தானே இருக்குது நம்ம பார்த்தோம். அதேமாதிரி சில மெம்பரெயின்ஸ் செல் மெம்பரெயினில் இருக்கிற லிப்பிடை வந்து என்னென்னு சொல்லுவாங்க பாஸ்போ லிப்பிட் அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ இப்போ நம்ம வந்து டிஷ்யூவை கிரைண்ட் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ செல் ஸ்ட்ரக்சரை நம்ம ஒட்டிக்கிறோம். ஓகேவா, அப்போ அந்த செல் மெம்பரெயின் அதில் இருக்கிற மெம்பரெயின் எல்லாமே பீசஸாக மாறுது. அது வந்து ஒரு வெசிக்கல்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகுது. ஓகேவா, அந்த மாதிரி இருக்கிறது வாட்டரில் சாலபிள் ஆகாது. ஒரு வெசிக்கல்ஸாக ஃபார்ம் ஆகுது, அது வந்து வாட்டரில் சாலபிள் ஆகலை. அப்போ தீஸ் மெம்பரெயின் ஃப்ராக்மெண்ட்ஸ் எல்லாமே ஒரு வெசிக்கல்ஸாக ஃபார்ம் ஆகுது. அது வந்து ஆசிட் இன்சாலபிள் பூல்லேருந்து என்ன பண்ணுறாங்க, செப்பரேட் பண்ணுறாங்க. ஓகேவா, ஆசிட் இன்சாலபிள் பூல்லேருந்து செப்பரேட் பண்ணுறாங்க. அது வந்து அப்படியே ரவுண்டாக வெசிக்கல்ஸ் மாதிரி இருக்குது. ஓகேவா, என்சின் மேக்ரோ மாலிகுலர் ஃப்ராக்ஷனில் இருந்தாலும் ஓகேவா, என்சின் மேக்ரோ மாலிகுலர் ஃப்ராக்ஷன் லிப்பிட்ஸ் ஆர் நாட் ஸ்ட்ரிக்ட்லி மேக்ரோ மாலிகுல்ஸ். அதோட வெயிட்டோட ரேஞ்ச் வந்து 800 டால்டனுக்கு மேலே இல்லைனாலும் அது வந்து எதில் வரும் அப்படின்னா ஆசிட் இன்சாலிபிளில் தான் வருவாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகேவா, வெயிட்டோட ரேஞ்ச் வச்சு பார்க்கும்போது அது ஆன் மேக்ரோ மாலிகுல்ஸ். பட் அது எதில் வருவாங்க, ஆசிட் இன்சாலிபிள் பூலில் வராங்க அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அப்போ ஆசிட் சாலிபிள் பூல் அப்படின்றது இங்கே எதை ரெப்ரசென்ட் பண்ணுறாங்கன்னா சைட்டோபிளாஸ்மிக். ஒரு செல் எடுத்தோம் அப்படின்னா அந்த செல்லில் இருக்கிற சைட்டோபிளாசமில் இருக்கிற காம்போசிஷன் வந்து ஆசிட் சாலிபிள்.
ஓகேவா. அதே வந்து ஆசிட் இன்சாலுபிள் அப்படின்றது அந்த செல்லில் இருக்கிற மேக்ரோ மாலிகூல்ஸ், அந்த சைட்டோபிளாசமில் இருக்கிற மேக்ரோ மாலிகூல்ஸ்னால் என்ன அர்த்தம்? பாலிசாக்கரைட், லிப்பிடு, புரோட்டீன் இதெல்லாமே. ஓகேவா. அதுக்கப்புறம் அதில் இருக்க செல் ஆர்கனல்ஸ் இது எல்லாத்தையுமே தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஆசிட் இன்சாலுபிள். இது ரெண்டுமே சேர்த்து சொல்கிறோம் அப்படின்னா ஒரு என்டையர் கெமிக்கல் காம்போசிஷன் வந்து லிவிங் டிஷ்யூஸில் வந்து இருக்கும் அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. ஆசிட் சாலுபிள் அப்படின்றது சைட்டோபிளாஸ்மிக் காம்போசிஷன், ஆசிட் இன்சாலுபிள் அப்படின்றது சைட்டோபிளாசமில் இருக்கிற மேக்ரோமாலிகுல்ஸ், அப்புறம் அதில் இருக்கிற ஆர்கனல்ஸை ஆசிட் இன்சாலுபிள்ன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ அடுத்து வந்து டூகெதராக ஒரு செல் எடுத்தோம் அப்படின்னா சில காம்போசிஷன்ஸ் எல்லாமே இருக்குது. அதில் வந்து எது ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னா வாட்டர் கண்டென்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்குமா. ஓகேவா. ஸோ இதில் கொடுத்துருப்பாங்க பாருங்கள், ஒரு செல்லில் என்னென்ன ஆவரேஜ் காம்போசிஷன் இருக்குது அப்படின்றது இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஸ்டின் கேட்பாங்க. வாட்டர் எடுத்தோம் அப்படின்னா வாட்டர் வந்து பர்சன்டேஜ் ஆஃப் டோட்டல் பர்சன்டேஜில் வாட்டரோட பர்சன்டேஜ் வந்து 70 to 90%, ப்ரோட்டீன் வந்து 10 to 15%, கார்போஹைட்ரேட் வந்து 3, லிப்பிட் வந்து 2, நியூக்ளிக் ஆசிட் 5 to 7, அயான்ஸ் வந்து 1% வந்து இருக்குன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ப்ரோட்டீனா. ஸோ ப்ரோட்டீன் அப்படின்றது பாலிபெப்டைட். ஓகேவா. ஸோ ப்ரோட்டீன்ஸ் ஆர் பாலிபெப்டைட் அப்படின்னு சொல்லுவாங்க. பாலிபெப்டைட் அப்படின்றது என்ன அர்த்தம்? ஒரு சிங்கிள் ப்ரோட்டீன் நிறைய 20 அமினோ ஆசிட் சேர்ந்தால் ஒரு சிங்கிள் ப்ரோட்டீன் ஃபார்ம் ஆகுது. ஓகேவா. ஆமாம் தானே. ஒரு 20 அமினோ ஆசிட் சேர்ந்தால் மட்டும்தான் ஒரு சிங்கிள் ப்ரோட்டீன் வந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்றது. அப்போ அந்த 20 அமினோ ஆசிட்மே செயின் ஃபார்மேஷனில் இருப்பாங்க. ஓகேவா. அப்போ அந்த செயின் ஃபார்மேஷனில் இருக்கும்போது அங்கே ஃபார்ம் ஆகிற பாண்ட் வந்து பெப்டைட் பாண்ட். நம்ம ஃபஸ்ட்டு பார்ட்லேயே பார்த்துருப்போம் எப்படி அந்த பாண்டு ஃபார்ம் ஆகுது அப்படின்றது. ஒரு வாட்டர் மாலிகல் ரிமூவ் ஆகுது அப்படின்னா அங்கே பாண்டு ஃபார்மேஷன்ஸ் நடக்கும். ஒரு பாண்டை உடைக்கணும் அப்படின்னா அங்கே வாட்டர் மாலிகலை ஆட் பண்ணால் அங்கே பாண்டு வந்து பிரேக் டவுன் ஆகும். ஓகேவா. ஸோ இதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. அப்போ ஈச் ப்ரோட்டீன் அப்படின்றது ஒரு பாலிமர் ஆஃப் அமினோ ஆசிட் அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் 20 டைப் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் இருக்குது. ப்ரோட்டீன் இஸ் எட்டிரோ பாலிமர், நாட் ஹோமோ பாலிமர். எட்டிரோ பாலிமர் தான், ஹோமோ பாலிமர் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் வரும். ஓகேவா. எல்லா அமினோ ஆசிட்மே ஒரே மாதிரியாக கிடையாது, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் வரும். அதில் வந்து அதில் ஃபார்ம் ஆகிற அந்த பாண்டு பெப்டைட் பாண்ட். ஸோ அதனால் ப்ரோட்டீன்ஸ் ஆர் பாலிபெப்டைட் அண்டு எட்டிரோ பாலிமர் அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஓமோ பாலிமர் அப்படின்னா ஒரே மோனோமர் ரிப்பீட்டடாக இருந்துச்சுன்னா அதை ஹோமோ பாலிமர் அப்படின்றத நம்ம சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி ப்ரோட்டீன்ஸை வந்து மெயின் வந்து எது அப்படின்னா நம்மளோட ஹெல்த்துக்கு, டயட்டு, இது எல்லாத்துக்குமே ப்ரோட்டீன் சோர்ஸ் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் வந்து 2 விதமான அமினோ ஆசிட்ஸ் இருக்கும். ஒன்று எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ், இன்னொன்று நான் எசென்ஷியல் அமினோ ஆசிட்ன்றதை இங்கே சொல்லியிருப்பாங்க. ஓகேவா. ஸோ நான் எசென்ஷியல் அமினோ ஆசிட் வந்து பாடி வந்து மேக் பண்ணும். எசென்ஷியல் அமினோ ஆசிட் அப்படின்னு த்ரூ ஃபுட்டு மூலிமா அந்த அமினோ ஆசிட் நம்ம பாடிக்கு வருதுன்னா அது எசென்ஷியல். நான் எசென்ஷியல் அப்படின்றது நம்ம பாடியே அந்த அமினோ ஆசிடை மேக் பண்ணுது அப்படின்னா அதை நான் எசென்ஷியல் அமினோ ஆசிட்ன்றதை இங்கே சொல்லுவாங்க. ஓகேவா. இப்போ ப்ரோட்டீன் பண்ணுற ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்ன அப்படின்றது. ஸோ இங்கே என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா சம் டிரான்ஸ்போர்ட் நியூட்ரியன்ஸ் அக்ராஸ் செல் மெம்பரேன். செல் மெம்பரேனுக்கு இடையில நியூட்ரியன்ஸை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, சம் ஃபைட் பண்ணுறாங்க. ஸோ ஃபைட்டிங்க்கும் அந்த இன்ஃபெக்டியஸ் ஏஜென்ட், ஆன்டிஜன், ஆன்டிபாடி இதெல்லாமே ப்ரோட்டீன்ஸ் தான். ஹார்மோன்ஸ்னாலும் ப்ரோட்டீன் தான், சம் என்சைம்ஸ் ஆரும் ப்ரோட்டீன் தான்ன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ இங்கே நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க பாருங்கள் ஒரு பாக்ஸில் ப்ரோட்டீன் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். கொலாஜன் அதோட ஃபங்க்ஷன் இன்டர்செல்லார் கிரவுண்ட் சப்ஸ்டன்ஸ், ட்ரிப்சின் என்சைம், இன்சுலின் ஹார்மோன், ஆன்டிபாடி ஃபைட் இன்ஃபெக்டியஸ் ஏஜென்ட், ரிசப்டார் ஸ்மெல் டேஸ்ட் ஹார்மோன், GLUT4 enable glucose transport into cells. இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இது வந்து நம்மளுக்கு நீட் கொஷின்ஸில் கேட்டிருந்தாங்க, அப்படியே மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி கேட்டாங்க, இதில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லாமல். ஸோ இதை நல்லா தரோ பண்ணிக்கோங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது அதில் தான். ஸோ இதுவும் இம்பார்ட்டண்டான ஒன் வேர்ட். அனிமல் வேர்ல்டில் எந்த ப்ரோட்டீன் அபடண்ட்டாக இருக்குது அப்படின்னா கொலாஜன். அனிமல் வேர்ல்டில் அபடண்ட் ப்ரோட்டீன் அப்படிங்கிறது எதை சொல்லுவாங்க? கொலாஜன். அதே மாதிரி ஹோல் பயோஸ்பியரில் எந்த ப்ரோட்டீன் ஜாஸ்தியாக இருக்குன்னா ரிபுலோஸ் பிஸ்பாஸ்பேட் கார்பாக்சிலேஸ் ஆக்சிஜனேஸ், ருபிஸ்கோ அப்படின்ற என்சைம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ ஹோல் பயோஸ்பியரில் ருபிஸ்கோ, ரிபுலோஸ் பிஸ்பாஸ்பேட் கார்பாக்சிலேஸ் ஆக்சிஜனேஸ்ன்ற என்சைம் வந்து மோஸ்ட் அபடண்ட் ப்ரோட்டீன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ இதுதான் இருந்தது ப்ரோட்டீன்னா என்ன அப்படின்றத பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகுது பாலிசாக்கரைட்ஸ். ஸோ பாலிசாக்கரைட்ஸ் ஆர் கார்போஹைட்ரேட். ஸோ கார்போஹைட்ரேட்டோட ஒன் ஆஃப் த கிளாசிஃபிகேஷன் தான் என்ன அப்படின்னா பாலிசாக்கரைட்ஸ். ஸோ மோனோசாக்கரைட், டைசாக்கரைட், ஒலிகோசாக்கரைட்,
மோனோசாக்ரைட், ஒலிகோசாக்ரைட், பாலிசாக்ரைட் அப்படின்றத சொல்லுவாங்க. மோனோசாக்ரைட் அப்படின்றது சிம்பிள் சுகர் தான் என்னன்னு சொல்லுவாங்க, மோனோசாக்ரைட். சிம்பிள் சுகர் அப்படின்றது மோனோசாக்ரைட். ஒலிகோசாக்ரைட் அப்படின்றது 2 to 10 மோனோசாக்ரைட் கம்பைன் ஆச்சுன்னா அது ஒலிகோசாக்ரைட். பாலிசாக்ரைட் அப்படின்றது மோர் தென் 10 பாலிசாக்ரைட் யூனிட்ஸ் வந்து பைண்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா அதை வந்து பாலிசாக்ரைடுன்றதை இங்கே சொல்லுவாங்க. ஸோ அப்போ பாலிசாக்ரைட்ஸ் ஆர் ஆசிட் இன்சாலபிள். நம்ம பார்த்தோம்ல ஆசிட் இன்சாலபிளில் பாலிசாக்ரைடும் வந்துச்சுன்னு. ஸோ அதுதான் ஓகேவா. ஸோ இது ஒன் ஆஃப் த மேக்ரோமாலிகுல்ஸ். பாலிசாக்ரைட்ஸ் அப்படின்றது சுகர்லாம் லாங் செயின்ஸ்னால கனெக்ட் ஆகிருந்துச்சு, நிறைய நீளமாக அந்த செயின் ஃபார்மேஷன்ஸ் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா அதுதான் என்னன்னு சொல்கிறாங்க, பாலிசாக்ரைட்ஸ். ஓகேவா. தே ஆர் த்ரெட் containing different monosaccharide as a building block. ஸோ ஒரு பாலிசாக்ரைட் அப்படின்றது பாலிசாக்ரைடுக்கு மோனோசாக்ரைடு வந்து என்ன பண்ணுவாங்க, பில்டிங் பிளாக்காக இருப்பாங்க. இப்போ ஒரு ப்ரோட்டீன் வந்து பில்டிங் பிளாக் ஆஃப் அமினோ ஆசிட் அப்படின்னா ப்ரோட்டீன் சொல்கிறோம்ல, ஒரு ப்ரோட்டீனுக்கு அமினோ ஆசிட் தேவை அப்படின்றது. அதே மாதிரி தான் ஒரு பாலிசாக்ரைடுக்கு மோனோசாக்ரைடு அப்படின்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ரிப்பீட்டடாகவும் இருக்கலாம். ஓகேவா. ஸோ அதுதான் பாலிசாக்ரைடு. ஆர் ஹெட்டிரோ பாலிமராகவும் இருக்கலாம், ஹோமோ பாலிமராகவும் இருக்கலாம்ன்றதை இங்கே சொல்லுவாங்க. இங்கே செல்லுலோஸ் இஸ் அ பாலிமரிக் பாலிசாக்ரைட் கன்சிஸ்டிங் ஆஃப் ஒன்லி ஒன் டைப் ஆஃப் மோனோசாக்ரைட். செல்லுலோஸ் அப்படின்றது பாலிசாக்ரைடில் வரது தான், பட் மோனோசாக்ரைட்னால கம்பைன் ஆகிருக்கும். ஓகேவா. ஸோ இப்போ ஒன் டைப் ஆஃப் மோனோசாக்ரைட் அப்படின்னா குளுக்கோஸ். அப்போ 100 ஆஃப் குளுக்கோஸ் சேர்ந்து ஒரு செல்லுலோஸ் ஃபார்ம் ஆகிருக்கும். அதனால இது என்னன்னு சொல்கிறாங்கன்னா செல்லுலோஸ் இஸ் அ ஹோமோ பாலிமர்ன்றதை இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ அதே மாதிரி ஸ்டார்ச் வந்து வேரியண்ட்டாக இருக்கும். ஓகேவா. பிளான்ட் டிஷ்யூவில் ஸ்டார்ச் அப்படின்றது ஃபுட் ஸ்டோரேஜ். அனிமல் பாடியில் ஃபுட் ஸ்டோரேஜ் எதை சொல்லுவாங்க, கிளைக்கோஜன். அந்த கிளைக்கோஜன் எங்கே ஸ்டோர் ஆகும், லிவரில் வந்து ஸ்டோர் ஆகும்ன்றதை இங்கே சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ அனிமல் பாடியில் ஃபுட் ஸ்டோரேஜாக எதை சொல்கிறாங்கன்னா கிளைக்கோஜன். ஸோ யூனுலின் அப்படின்றது பாலிமர் ஆஃப் ஃப்ரக்டோஸ். யூனுலின்றது இங்கே என்னன்னு சொல்கிறாங்க, இஸ் அ பாலிமர் ஆஃப் ஃப்ரக்டோஸ்ன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ நிறையா ஃப்ரக்டோஸ் சேர்ந்து யூனுலின் அப்படின்றது ஃபார்ம் ஆகுது. அதே மாதிரி polysaccharide chain say glucose and so அப்படின்னா ரைட் ஹேண்ட் இஸ் அ ரெடியூசிங் எண்ட் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் இஸ் அ நான் ரெடியூசிங் எண்ட் அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ரைட் ஹேண்ட் இஸ் அ ரெடியூசிங் எண்ட் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் இஸ் அ நான் ரெடியூசிங் எண்ட். இப்போது இதோட ஸ்ட்ரக்சர் பார்த்தோம் வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கும். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி தான் பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு எடுத்துருக்கோம் அப்படின்னா இது இந்த எண்டை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா இந்த எண்டை வந்து ரைட் ஹேண்ட். ஓகேவா. இந்த எண்டை தான் லெஃப்ட் ஹேண்டுன்றதை சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா ரெடியூசிங் எண்ட் அப்படின்னா இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். சரிங்களா. அந்த ஸ்ட்ரக்சர் வந்து இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். இங்கே வந்து ஃப்ரீயாக இருக்கும். ஃப்ரீயாக வந்து ஹோச் குரூப் வந்து இருக்கும். ஸோ இதை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ரெடியூசிங் அண்ட் நான் ரெடியூசிங் எண்டுன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ அதே மாதிரி ஸ்டார்ச் வந்து ஒரு எலிக்கல் செகண்டரி ஸ்ட்ரக்சர்ஸ்னால ஃபார்ம் ஆயிருப்பாங்க. அமைலோஸ் அண்ட் அமைலோபெக்டினால ஃபார்ம் ஆனது தான் ஸ்டார்ச் அப்படின்றத சொல்லுவாங்க. இந்த ஸ்டார்ச்சில் அந்த எலிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ், அந்த ஸ்டார்ச்சோட ஸ்ட்ரக்சர்ஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதில் ஒரு எலிக்ஸ் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். அதில் நம்ம ஸ்டார்ச் வந்து எதுக்காண்டி யூஸ் பண்ணுவாங்க, ஸ்டார்ச் அப்படின்றது பிளான்ட்டோட ஃபுட் ஸ்டோரேஜ். ஸ்டார்ச் இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம டெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா எந்த ரியேஜனை யூஸ் பண்ணுவாங்க, அயோடின் ரியேஜனை யூஸ் பண்ணுறேன். ஆமாம் தானே. அயோடின் ரியேஜனை யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும், ப்ளூ ஆர் பிளாக் கலரில் வந்து நம்மளுக்கு கிடைக்கிது. ஓகேவா. ஸோ அதுதான். ஸோ இது எலிக்கல் போர்ஷனில் ஸ்டார்ச் வந்து I2 மாலிகல்ஸை ஹோல்ட் பண்ணி இருக்கு அப்படின்னா அந்த எலிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸில் ஸ்டார்ச் வந்து அந்த I2 மாலிகூல்ஸ் போய் என்ன பண்ணுமா, ஹோல்ட் பண்ணிக்கும். அதனால நம்மளுக்கு ப்ளூ கலரில் கிடைக்கிது. அதே செல்லுலோஸில் இந்த மாதிரி எலிக்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் இல்லாதனால அதால் I2வை ஹோல்ட் பண்ண முடியலை அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் ரெண்டுக்கும் உள்ளது. ஓகேவா. ஸ்டார்ச்சோட ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா செகண்டரி எலிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ். அந்த செகண்டரி எலிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸில் எலிக்ஸ் அப்படின்ற ஸ்ட்ரக்சரில் I2 போய் என்ன பண்ணும், I2 அப்படின்றது அயோடின் போய் பைண்ட் ஆகுது. அதெல்லாம் நம்மளுக்கு ப்ளூ கலரில் கிடைக்குது. செல்லுலோஸ்க்கு அந்த மாதிரி எலிக்ஸ் ஸ்ட்ரக்சர் இல்லாதனால I2 வந்து அதனால் ஹோல்ட் பண்ண முடியலை அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ இதுதான், இப்படி தான் அதோட ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கும். சரிங்களா. ஸோ plant cell walls are made up of cellulose. So plant cell wall are made up of cellulose. So paper அப்படிங்கிறது அந்த plant pulp and cotton fiber. Plant pulp அப்படின்னா அந்த குட்டி குட்டி துகளாக இருக்கும், ஒரு பார்ட்டிகல்ஸ் மாதிரி இருக்கும். ஓகேவா. குட்டி குட்டியாக இருக்கும். ஓகேவா. அதுலேருந்து பேப்பர் வந்து தயார் பண்ணுறாங்க. அண்ட் காட்டன் ஃபைபர்ஸ் ஆர் செல்லுலோசிக். தீஸ் ஆர் மோர் காம்ப்ளெக்ஸ் பாலிசாக்ரைட். இதெல்லாமே ஒரு காம்ப்ளெக்சிட்டியான நேச்சர் பாலிசாக்ரைட்ஸ் எல்லாமே. ஸோ இதோட பில்டிங் பிளாக் பார்த்தோம் அப்படின்னா அமினோ சுகர்ஸ் அண்ட் கெமிக்கலி மாடிஃபைடு சுகர்ஸ், குளுக்கோசமைன், என் அசிட்டைல் கேலக்டோசமைன், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி வந்து எக்ஸோஸ்கெலிட்டன் ஆஃப் ஆர்த்ரோபோட்ஸ்க்கும் காம்ப்ளெக்ஸ் பாலிசாக்ரைட் இருக்கும். அதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லுவாங்க, கைட்டின். எக்ஸோஸ்கெலிட்டன் ஆஃப் ஆர்த்ரோபோட்ஸ் ஹேவ் அ காம்ப்ளெக்ஸ் பாலிசாக்ரைட் கால் கைட்டின்.
கைட்டின் அதே மாதிரி வந்து செல் வால் ஃபங்கையோட செல் வால் இஸ் மேட் அப் ஆஃப் கைட்டின். அதே மாதிரி ஆர்த்ரோபோட்ஸோட எக்ஸோஸ்கெலிட்டன்லையும் கைட்டின் அப்படின்ற கார்போஹைட்ரேட்னால ஆனது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் காம்ப்ளெக்ஸான பாலிசாக்கரைட் தான், பட் இது ஹோமோ பாலிமர்ன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பாலிசாக்கரைட். பாலிசாக்கரைட்னா என்ன அப்படின்றத பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது நியூக்ளிக் ஆசிட். நியூக்ளிக் ஆசிட் எடுத்தோம் அப்படின்னா இது ஒன் ஆஃப் த அனதர் டைப் ஆஃப் மேக்ரோமாலிகுல்ஸ். இதுவும் ஆசிட் இன்சாலிபிள் ஃப்ராக்ஷனில் தான் இருப்பாங்க இன் லிவிங் டிஷ்யூ. ஸோ அதனால் இதை நியூக்ளிக் ஆசிட் அப்படின்றத நம்ம சொல்கிறோம். ஓகேவா? தீஸ் ஆர் பாலி நியூக்ளியோடைட். இப்போ வந்து எப்படி வந்து ப்ரோட்டீன்ஸ் ஆர் பாலிபெப்டைட் அப்படின்னு சொல்கிறோமோ, இப்போ பாலிசாக்கரைட் அப்படின்றது மெனி மோனோசாக்கரைட் கம்பைன் ஆகி வந்துச்சுன்னா அது பாலிசாக்கரைட் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி நியூக்ளிக் ஆசிட் அப்படின்றது மெனி நியூக்ளியோடைட் கம்பைன் ஆகி வரதான் என்னன்னு சொல்லுவாங்க? பாலி நியூக்ளியோடைட். இப்போ நியூக்ளியோடைட்னா என்ன? நைட்ரஜன் சுகர் ப்ளஸ் நைட்ரஜன் பேஸ் சுகர் ப்ளஸ் பாஸ்பேட். நைட்ரஜன் பேஸில் வருது பியூரின் அண்ட் பிரிமிடின். பியூரினில் வருது எதெல்லாம் வரும்? அடினைன், குவானைன். இதில் வந்து சைட்டோசின், தைமின், யூராசில். அடினைனும் தைமினும் பைண்ட் ஆகும், சைட்டோசினும் குவானைனும் பைண்ட் ஆகும். இது டிஎன்ஏவாக இருந்தால். ஆர்என்ஏவாக இருந்துச்சுன்னா அடினைனும் யுராசிலும் பைண்ட் ஆகும் தைமினுக்கு பதிலாக இங்கே சொல்லியிருக்காங்க. இதுதான் ஒரு நியூக்ளியோடைடு. இதே மாதிரி நிறைய நியூக்ளியோடைட் சேர்ந்து தான் பாலி நியூக்ளியோடைட் செயின் நம்மளோட டிஎன்ஏ ஸ்ட்ரக்சரில் பார்த்தா தெரியும். ஓகேவா? ஸோ இப்போ டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் எடுத்தோம் அப்படின்னா இப்படி தானே நம்ம வரைவோம். அப்போ இதுக்குள்ளே இருக்கிறது தான் அந்த பியூரின், பிரிமிடின். இந்த ஸ்ட்ரக்சரை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா பேக் போன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டிஎன்ஏவோட பேக் போன் அப்படின்றத எதை சொல்லுவாங்கன்னா சுகர் அண்ட் பாஸ்பேட்ன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஒரு நியூக்ளிக் ஆசிடோட ஓவரால். அதே வந்து நியூக்ளியோடைடு அப்படின்னா நைட்ரஜன் பேஸ் சுகர் ப்ளஸ் பாஸ்பேட். நியூக்ளியோசைடு அப்படின்றது வித்தவுட் பாஸ்பேட். பாஸ்பேட் இல்லாமல் இருந்துச்சுன்னா அது வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா நியூக்ளியோசைடுன்றதை இங்கே சொல்லிடுறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ ஒரு நியூக்ளியோடைடில் 3 காம்பனன்ட்ஸ் வந்து இருக்குது. ஒன்று வந்து எட்டிரோசைக்ளிக் காம்பவுண்ட், ரெண்டாவது வந்து மோனோசாக்கரைட், மூணாவது பாஸ்பரிக் ஆசிட் ஆர் பாஸ்பேட். ஓகேவா? எட்டிரோசைக்ளிக் காம்பவுண்ட் அப்படின்றது பியூரின் அண்ட் பிரிமிடின். பியூரினுக்கு வந்து டபுள் ரிங் இருக்கும், பிரிமிடினுக்கு வந்து சிங்கிள் ரிங் இருக்கும். செகண்ட் வந்து மோனோசாக்கரைட். மோனோசாக்கரைட் அப்படின்றது சுகர். இங்கே வந்து என்ன சுகர் சொல்லுவாங்கன்னா ரைபோ சுகர் அப்படின்றத சொல்லுவாங்க. ஸோ மூணாவது வந்து பாஸ்பரிக் ஆசிட் ஆர் பாஸ்பேட் குரூப் வந்து இருக்கும்ன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதான் நைட்ரஜன் பேஸ் எடுத்தோம் அப்படின்னா அடினைன், குவானைன், யுராசில், சைட்டோசின், தைமின் வந்துருக்கும். அடினைனும் குவானைனும் பியூரின், ரிமைனிங் தைமின், சைட்டோசின், யுராசில் வந்து பிரிமிடின். ஓகேவா? ஸோ அதே மாதிரி டிஎன்ஏ, ஆர்என்ஏ அப்படின்றது சொல்லுவோம். டிஎன்ஏ அப்படின்றது டிஆக்சி ரைபோ சுகர், ஆர்என்ஏ அப்படின்றது ரைபோ நியூக்ளிக் ஆசிட். டிஆக்சி ரைபோ நியூக்ளிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம் டிஎன்ஏவாக இருந்தால். ஆர்என்ஏவாக இருந்தால் என்ன சொல்லுவோம்? ரைபோ நியூக்ளிக் ஆசிட். ஸோ அப்போ டிஆக்சி அப்படின்னா என்ன அர்த்தம்னா இப்படி தான் அதோட ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போது இது வந்து சுகர். சரிங்களா? 1 2 3 4 5. இந்த செகண்ட் கார்பன் பிளேஸில் ஒரு OH குரூப் ரிமூவ் ஆகிருந்துச்சுன்னா இதில் டிஎன்ஏல இந்த செகண்ட் கார்பன் குரூப்பில் இந்த இடத்துல அடினைன் வந்து பைண்ட் ஆகும். ஓகேவா? இந்த 5th கார்பன் இடத்துல தான் பாஸ்பேட் வந்து பைண்ட் ஆகும். அதே மாதிரி இந்த சைடு ஒரு இதே மாதிரி இங்கிட்ட ரிப்பீட்டடாக இருக்கும். அப்போ அடினைன்ஸ்னால் இந்த இடத்துல தைமன் இருக்கும். ஓகேவா? இதே ஸ்ட்ரக்சர்ஸ் இங்கிட்ட வந்திருக்கும், அப்படியே ரிவர்ஸில் இருக்கும். ஸோ இதை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஒரு நியூக்ளியோடைடு அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ செகண்ட் கார்பன் பிளேஸில் டிஎன்ஏவாக இருந்தால் செகண்ட் கார்பனில் அதான் இந்த சுகரில் செகண்ட் கார்பன் பிளேஸில் OH குரூப் ரிமூவ் ஆயிருந்துச்சுன்னா அது டிஆக்சி ரைபோ நியூக்ளிக் ஆசிட். அதே ஆர்என்ஏ அப்படின்றது செகண்ட் கார்பன் பிளேஸில் OH குரூப் அப்படியே இருந்துச்சு, ரிமூவ் ஆகாமல் இருந்துச்சுன்னா அதை தான் என்னன்னு சொல்லுவாங்க? ரைபோ நியூக்ளிக் ஆசிட்ன்றதை இங்கே சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ப்ரோட்டீனோட ஸ்ட்ரக்சர். ப்ரோட்டீனோட ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸ்ட்ரக்சர் ஆஃப் ப்ரோட்டீன். ஸோ ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சர்ஸ் எடுத்தோம் அப்படின்னா ப்ரோட்டீன்ஸ் ஆர் எட்டிலோ பாலிமர்ஸ்ன்றதை இங்கே சொல்கிறாங்க. ஓகேவா? இது வந்து கண்டெய்னிங் அந்த இதில் அமினோ ஆசிட்ஸ்னால ஆனது தான் ப்ரோட்டீனா. ஸோ இதில் வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் மாலிகூல்ஸ் மீன் டிஃப்ரெண்ட் திங்ஸ் இன் டிஃப்ரெண்ட் கான்டெக்ட்ஸ். இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் எடுத்தோம் அப்படின்னா அந்த ஸ்ட்ரக்சர்ஸை வந்து மாலிகுலார் ஃபார்முலாவில் ரெஃபர் பண்ணுவாங்க. ஓகேவா? NaCl, MgCl2, சோடியம் குளோரைட், மெக்னீஷியம் குளோரைட்ன்றதை சொல்கிறாங்க. ஆர்கானிக் கெமிஸ்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 2 டைமென்ஷனல் வியூவில் பார்க்குறாங்க. ஓகேவா? 2 டைமென்ஷனல் வியூவில் சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஒரு அந்த மாலிகூல்ஸோட ஸ்ட்ரக்சர் பென்சின், நாப்தலின் இதெல்லாமே. ஃபிசிஸ்ட் எடுத்தோம் அப்படின்னா 3 டைமென்ஷனல் வியூ ஆஃப் மாலிகுலர் ஸ்ட்ரக்சர்ஸை சொல்கிறாங்க. அதே பயாலஜிஸ்ட் வந்து இந்த ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சர்ஸை 4 லெவல்ஸில் எடுக்கிறாங்க.
ஸோ ப்ரைமரி ஸ்ட்ரக்சர், செகண்டரி ஸ்ட்ரக்சர், டெர்ஷரி ஸ்ட்ரக்சர், குவாட்டர்னரி ஸ்ட்ரக்சர் ஈஸியாக நம்ம பார்த்துறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் லைன் பை லைன் பார்க்கலாம். ப்ரைமரி ஸ்ட்ரக்சர் அப்படின்னா அந்த 20 அமினோ ஆசிடுமே லீனியராக இருக்குது ஒரு செயின் ஃபார்மேஷனில் இருக்குது அப்படின்னா அது ப்ரைமரி ஸ்ட்ரக்சர். ஓகேவா, இதுதான் ப்ரைமரி ஸ்ட்ரக்சர். செகண்டரி ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்றது அதில் சம் மாடிஃபிகேஷன்ஸ் ஆகுது. ஓகேவா, ஸோ 2 விதமான ஃபார்மேஷன், ஒன்று ஆல்ஃபா எலிக்ஸ், இன்னொன்று பீட்டா ப்ளீட்டட் ஷீட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஆல்ஃபா எலிக்ஸ்னால் இந்த மாதிரி இருக்கும், ரைட் ஹேண்ட் சைடு மட்டும் அந்த எலிக்ஸ் ஃபார்மேஷன்ஸ் இருக்கும். பீட்டா ப்ளீட்டட் ஷீட்ஸ்னால் இந்த மாதிரி இருக்கிறது பீட்டா ப்ளீட்டட் ஷீட்ஸ். இது வந்து என்னன்னா செகண்டரி ஸ்ட்ரக்சர். ஓகேவா, ஸோ அதே வந்து டெர்ஷரி ஸ்ட்ரக்சர் அப்படின்றது இந்த ஆல்ஃபாவும் பீட்டா ப்ளீட்டட் ஷீட்டும் சேர்ந்து ஒரு கம்பைன் ஆகி ஒரு உடன் பால் ஃபார்மேஷனில் இருக்கும். ஸோ அதுதான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா டெர்ஷரி ஸ்ட்ரக்சர். ஓகேவா, அதே மாதிரி நம்மளோட பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டீஸ்க்கு என்சைம்ஸ் ஆர் ப்ரோட்டீன்ஸ் தானே, பட் அந்த என்சைம்ஸ் எல்லாமே எந்த ஸ்ட்ரக்சர்ஸில் இருக்கும் அப்படின்னா இந்த டெர்ஷரி ஸ்ட்ரக்சரில் 3 டைமென்ஷனல் வியூவில் தெரியும், 3D மாதிரி இருக்கும் அப்படின்றத இங்கே சொல்லுவாங்க. குவாட்டர்னரி ஸ்ட்ரக்சர்னா என்ன, மோர் தென் 1 பாலிபெப்டைட் செயின். ஓகேவா, அப்போ ஒரு பாலிபெப்டைட் செயின் அப்படின்றது 20 அமினோ ஆசிட்னால ஆனதுதான் சிங்கிள் பாலிபெப்டைட் செயின். அதே மோர் தென் 1 பாலிபெப்டைட் செயின் அப்படின்னா அதே பாலிபெப்டைட் செயின் மாதிரியே மோர் தென் 1 பாலிபெப்டைட் செயின் தான் சேர்ந்து, இப்போ இது ஒரு பாலிபெப்டைட் செயின், இது ஒரு பாலிபெப்டைட், ஸோ இப்படி ஒன்று இருக்குது அப்படின்னா இதெல்லாம் சேர்ந்து தான் என்னன்னு சொல்கிறாங்க குவாட்டர்னரி ஸ்ட்ரக்சர். இதுதான் சிம்பிள். ப்ரைமரி ஸ்ட்ரக்சர் அப்படின்றது லீனியர், செகண்டரி ஸ்ட்ரக்சர் சம் மாடிஃபிகேஷன் ஆகுது, ஒன்று ஆல்ஃபா அண்ட் பீட்டா. டெர்ஷரி ஸ்ட்ரக்சர் அப்படின்றது அந்த ஆல்ஃபா பீட்டா சேர்ந்து கம்பைன் ஆகி ஒரு உடன் பால் ஃபார்மேஷனில் ஆகுது. குவாட்டர்னரி ஸ்ட்ரக்சர் அப்படின்னா மோர் தென் 1 பாலிபெப்டைட் செயினால் ஆகி அது ஒரு ஃபார்மேஷனில் இருக்குது அப்படின்னா அதுதான் குவாட்டர்னரி ஸ்ட்ரக்சர்ன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ இதுதான் இங்கே பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அமினோ ஆசிட் விச் இஸ் அ செகண்ட் அண்ட் ஸோ ஆன். ஸோ இதுதான் என்னன்னு சொல்கிறாங்க சீக்வன்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட். அமினோ ஆசிட்ஸ் எல்லாமே ஒரு சீக்வன்ஸாக ஒரு லைனில் லீனியரில் அரேஞ்ச் ஆயிருந்துச்சு அப்படின்னா அதுதான் என்னன்னு சொல்கிறாங்க ப்ரைமரி ஸ்ட்ரக்சர்ன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா, லெஃப்ட் எண்ட் ரெப்ரசன்ட் பை ஃபர்ஸ்ட் அமினோ ஆசிட், ரைட் எண்ட் ரெப்ரசன்ட் பை லாஸ்ட் அமினோ ஆசிட். அப்போ லெஃப்ட் எண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம், இப்போ அதே மாதிரி இப்போ இது சி, இது வந்து ஹச், இது வந்து ஆர், இங்கே CO வச்சுருக்கும், இந்த இடத்துல NH2 இருக்கும். ஸோ இது ஒரு ஃபஸ்ட் அமினோ ஆசிட் அப்படின்னா இந்த ஃபஸ்ட் அமினோ ஆசிடை ஃபஸ்ட் எண்டில் இருக்கிறது, லெஃப்ட் எண்டில் இருக்கிறது ஃபஸ்ட் அமினோ ஆசிடும், ரைட் எண்டில் இருக்கிறது லாஸ்ட் அமினோ ஆசிட். அப்போ ஃபஸ்ட்டு அமினோ ஆசிடில் வந்து N டெர்மினல் இருக்குது. ஓகேவா, இப்போ இதுதான் வந்து லாஸ்ட் அமினோ ஆசிட் அப்படின்னா இப்போ லாஸ்ட்டில் எது இருக்கும் COH குரூப் இருக்குமா, அதை C டெர்மினல் அமினோ ஆசிட் அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ அதை இங்கே கொடுத்துருங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் அமினோ ஆசிட் இஸ் ஆல்சோ கால் N-terminal amino acid and last amino acid is called the C-terminal amino acid. இதை இங்கே சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த ப்ரோட்டீன் த்ரெட் வந்து அப்படியே வந்து த்ரெட் ஃபார்மேஷனில் வந்து எக்ஸிஸ்ட் ஆகாது. ஓகே, அந்த த்ரெட் வந்து சம் ஃபோல்டிங் ஃபார்மேஷன் ஆகுது, அதுதான் எந்த ஃபார்மேஷன் அப்படின்னா எலிக்ஸ். ஓகேவா, ஸோ அதில் ஒன்லி சம் போர்ஷன் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் ஆர் அரேஞ்ச் இந்த சில அந்த லீனியர் அரேஞ்ச்மெண்ட்டில் சம் போர்ஷன்ஸ் மட்டும் எலிக்ஸாக மாறுது. அந்த எலிக்ஸ் வந்து எந்த ஃபார்மேஷனாக ரைட் ஹேண்டட் எலிக்ஸாக நம்ம அப்சர்வ் பண்ணலாம். அதர் ரீஜன் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் அனதர் ஃபார்ம், அதுதான் பீட்டா ப்ளீட்டட் ஷீட்ஸ். ஓகேவா, அந்த ஃபார்மேஷனில் வந்து ஃபோல்ட் ஆவாங்க, அதுதான் என்னன்னு சொல்லுவாங்க செகண்டரி ஸ்ட்ரக்சர். ஓகேவா, இதெல்லாம் என்னன்னு சொல்கிறாங்க செகண்டரி ஸ்ட்ரக்சர்ஸ். இதே இன் அடிஷன் லாங் ப்ரோட்டீன் செயினாக ஃபோல்டட் அப்பான் இட் செல்ஃப் லைக் அ ஹாலோ உட்டன் பால், அது ரெண்டுமே சேர்ந்து ஒரு உட்டன் பால் மாதிரி ஃபார்ம் ஆகும். அதுதான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா டெர்ஷரி ஸ்ட்ரக்சர்ஸ். இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குமா 3D வியூவில் இருக்கும், இதை இங்கே சொல்லியிருக்காங்க. டெர்ஷரி ஸ்ட்ரக்சர் இஸ் நெசசரி ஃபார் த மெனி பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டீஸ். நம்மளோட பாடியில் இருக்கிற பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டீஸ்க்கு எந்த ஸ்ட்ரக்சர் இன்வால்வ் ஆகும் அப்படின்னா டெர்ஷரி ஸ்ட்ரக்சர் வந்து இன்வால்வ் ஆவாங்க, அதை இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ அதே மாதிரி வந்து ஸோ இங்கே இருக்க பாருங்கள். ஃபஸ்ட்டு ப்ரைமரி ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இருக்குது லீனியராக இருக்கா, ஸோ இதான். செகண்டரி ஸ்ட்ரக்சர் பார்த்தோம் அப்படின்னா சில போர்ஷன்ஸ், ஒன் ஆஃப் த போர்ஷன்ஸ் வந்து ஆல்ஃபா எலிக்ஸ், ரைட் ஹேண்டட் சைடில் எலிக்ஸ் ஃபார்மேஷனும், ரெண்டாவது வந்து பீட்டா ப்ளீட்டட் ஷீட்ஸ்லையும் இருக்காங்க, இதை இங்கே சொல்லியிருக்காங்க. டெர்ஷரி ஸ்ட்ரக்சர் அப்படின்றது என்னன்னு சொன்னால் இது ரெண்டுமே கம்பைன் ஆகி ஒரு உடன் பால் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இது ஆல்ஃபா எலிக்ஸ் மாதிரி இருக்கா, இது பீட்டா ப்ளீட்டட் ஷீட்ஸாக இருக்கா, ஸோ இதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே சம் பாண்ட் ஹைட்ரஜன் பாண்ட் டைசல்ஃபைட் பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். இதை தான் என்னன்னு சொல்கிறாங்க டெர்ஷரி ஸ்ட்ரக்சர்ன்றதை இங்கே சொல்கிறாங்க. குவாட்டர்னரி ஸ்ட்ரக்சர் அப்படின்றது இங்கே பார்த்தோம் அப்படின்னா சம் ப்ரோட்டீன்ஸ் ஆர் அசெம்பிள் ஆஃப் மோர் தென் 1 பாலிபெப்டைட். அப்போது இப்போ எக்ஸாம்பிள் இது ஒரு பாலிபெப்டைட், இது ஒரு பாலிபெப்டைட், இது ஒரு பாலிபெப்டைட், இது ஒரு பாலிபெப்டைட், இந்த மாதிரி கம்பைன் ஆகி வரதான் என்னன்னு சொல்கிறாங்க குவாட்டர்னரி ஸ்ட்ரக்சர்ன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இதை தான் என்னன்னு சொல்கிறாங்க குவாட்டர்னரி ஸ்ட்ரக்சர். ஸோ the manner in which this individual folded polypeptides or subunits are arranged with respect to each other.
ஸோ அப்படியே அரேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் லீனியர் ஸ்ட்ரிங் ஆஃப் ஸ்பியர்ஸ் அரேஞ்ச் ஒன் அப்பான் ஈச் அதர் இந்த அந்த லீனியர் ஸ்ட்ரிங்ஸ் அந்த ஸ்பியர்ஸ் அந்த ஸ்ட்ரிங்ஸ் ஆஃப் ஸ்பியர்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த லீனியர் ஸ்ட்ரிங்ஸ் இருக்குது அப்படின்னா அது அப்படியே வந்து சேர்ந்து ஒரு கியூபார் பிளேட் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்குமா. ஓகேவா, அதுதான் என்னன்னு சொல்கிறாங்க குவாட்டர்னரி ஸ்ட்ரக்சர்ன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. குவாட்டர்னரி ஸ்ட்ரக்சருக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா நம்மளோட ஹியூமன் ஹீமோக்ளோபின். ஸோ நம்மளோட ஹீமோக்ளோபின் ஸ்ட்ரக்சர் எடுத்தோம் அப்படின்னா 4 சப் யூனிட்ஸ் வந்துருக்கும். 2 ஆல்ஃபா 2 பீட்டா. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன் வேர்ட், அடிக்கடி நீட் கொஸ்டினில் கேட்பாங்க. ஓகேவா, ரெண்டு சப் யூனிட்ஸ் இருக்கும். ஒன்று 2 ஆல்ஃபா அண்ட் 2 பீட்டா செயின். இதுதான் நம்மளோட ஹியூமன் ஹீமோக்ளோபின். அதனால தான் நம்மளோட ஹீமோக்ளோபின் ஸ்ட்ரக்சர் எடுத்தோம் அப்படின்னா ஆக்சிஜன் மாலிகுல்ஸ் 4 ஆக்சிஜன் மாலிகுல்ஸ் வந்து பைண்ட் ஆகும் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. ஃபிசியாலஜியில் நம்ம படிப்போம். ஓகேவா, ஒரு ஹீமோக்ளோபினில் 4 O2 மாலிகுல்ஸ் வந்து பைண்ட் ஆகும் அப்படின்றத இங்கே சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, அதே மாதிரி இந்த ஹீமோக்ளோபினை வச்சு தான் நம்ம ஹெரிட்டரி டிசீஸ் எல்லாமே நம்ம ஸ்டடி பண்ணுவோம். இந்த குரோமோசோம் அந்த ஜீனில் ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ் அந்த ஜீனில் ஏதாச்சும் மியூட்டேஷன் ஆச்சுன்னா சம் டிஸார்டர் வரும். ஓகேவா, தலசீமியா ஹீமோஃபிலியா இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வந்து வரும். ஓகேவா, இது எல்லாமே ஒரு ஜெனட்டிக் டிஸார்டர். இதை தான் என்னன்னு சொல்கிறாங்க ஒரு ஸ்ட்ரக்சர் ஆஃப் ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சர்னா இப்படி தான் இருக்கும் அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து ஃபோல்டிங் ஃபார்மேஷன்ஸ். இந்த ஃபோல்டிங்கில் இது வந்து நார்மலாக நடக்கிற ஃபோல்டிங் பேட்டர்ன். இந்த ஃபோல்டிங்கில் ஏதாச்சும் அப்நார்மாலிட்டி நடந்துச்சு அப்படின்னா அப்நார்மாலிட்டியாக ஆச்சு அப்படின்னா அங்கே சம் டிசீஸ் வந்து டிஸார்டர் வந்து வரும். அதுதான் வந்து ப்ரியான்ஸ் அப்படின்றத நம்ம படிச்சிருப்போம். ப்ரியான்ஸ் அப்படின்றது ப்ரோட்டீனேஷியஸ் இன்ஃபெக்டியஸ் ஏஜென்ட். அந்த ஃபோல்டிங் பேட்டர்னில் ஏதாச்சும் அப்நார்மாலிட்டி ஆச்சு அப்படின்னா இந்த ப்ரியான்ஸ் அப்படின்றது ஒன் ஆஃப் த நியூரல் டிஸார்டர். ஓகேவா, ஸோ இதெல்லாம் இங்கே என்னென்னு கொடுத்துருக்காங்க ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் வந்து என்னன்றதை பார்த்தோம். ப்ரைமரி ஸ்ட்ரக்சர், செகண்டரி ஸ்ட்ரக்சர், டெர்ஷரி ஸ்ட்ரக்சர், குவாட்டர்னரி ஸ்ட்ரக்சர். ப்ரைமரி ஸ்ட்ரக்சர் அப்படின்றது லீனியர் செயினில் இருந்துச்சுன்னா அது ப்ரைமரி ஸ்ட்ரக்சர். செகண்டரி ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்றது அந்த லீனியர் ஸ்ட்ரக்சர்ஸில் எப்போவுமே த்ரெட் மாதிரி எக்ஸிஸ்ட் ஆகாது, அதில் சம் போர்ஷன்ஸ். ஸோ ரைட் சைடில் ஃபோல்டிங் பேட்டர்ன் ஆகுது, அது வந்து என்னென்னு சொல்கிறாங்க ஆல்ஃபா ஹெலிக்ஸ். அதே வந்து இன்னொரு அனதர் ஃபார்மேஷனில் வருது பீட்டா ப்ளீட்டட் ஷீட்டா. ஓகேவா, ஸோ அதே வந்து ஃபஸ்ட் அமினோ ஆசிடை வந்து ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்டில் இருக்கிறது ஃபஸ்ட் அமினோ ஆசிடும் ரைட் ஹேண்டில் இருக்கிறது லாஸ்ட் அமினோ ஆசிட் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த லெஃப்ட் ஹேண்டில் இருக்கிற அந்த ஃபஸ்ட் அமினோ ஆசிடை என் டெர்மினல் அமினோ ஆசிடாகவும் லாஸ்ட் ஹேண்டில் இருக்கிற அந்த அமினோ ஆசிட் வந்து சி டெர்மினல் அமினோ ஆசிட். ஏன்னா இங்கே ஃபஸ்ட்டில் வந்து NH2 இருக்குது, அமைன் குரூப் இருக்குது, அங்கே வந்து COH கார்பாக்சிலிக் ஆசிட் குரூப் வந்து இருக்குது. ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் அதுதான் செகண்டரி ஸ்ட்ரக்சர் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இப்போ டெர்ஷரி ஸ்ட்ரக்சர்னு பார்க்கும்போது இந்த ஆல்ஃபாவும் பீட்டாவும் சேர்ந்து ஒரு உட்டன் பால் மாதிரி ஃபார்ம் ஆகுது. 3 டைமென்ஷனல் வியூவில் தெரியும். இது நம்மளோட பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டீஸ்க்கு வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. எது அப்படின்னா இந்த டெர்ஷரி ஸ்ட்ரக்சர்ன்றதை இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்து குவாட்டர்னரி ஸ்ட்ரக்சர் அப்படின்றது மோர் தென் 1 பாலிபெப்டைட் செயினாக இருக்குது அப்படின்னா அதுதான் என்னன்னு சொல்லுவாங்க குவாட்டர்னரி ஸ்ட்ரக்சர்ன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா, எக்ஸாம்பிள் நம்மளோட அடல்ட் ஹியூமன் ஹீமோக்ளோபின். ஸோ இதில் வந்து 4 சப் யூனிட்ஸ் இருக்கும். 2 ஆல்ஃபா 2 பீட்டா செயின். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்தது ப்ரோட்டீன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். ரிமைனிங் பார்ட்டில் என்சைம்ஸ் அந்த பார்ட்டில் வந்து இந்த டாபிக் வந்து கம்ப்ளீட்டட் ஆயிரும். ஓகேவா, ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.